பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வார்த்தை உங்களுக்கு இல்லையா, ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்கு தான் 150வது சங்கீதம் அதனுடைய கடைசி வசனம் பாருங்க. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா. என்ன சொல்லுது? உயிர் இருந்துச்சுன்னா நீங்கள் கர்த்தரை துதிக்கணுமா? எப்படி? உயிர் இருக்கிறவங்க யாரை துதிக்கணுமா? ஆமாம், கர்த்தர். ஏன் தெரியுமா? அவர் தாங்க உங்களுக்கு ஜீவனை கொடுத்தாரு. இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறீங்கள, இது உங்களுடைய பலத்தினாலேயோ உங்கள் பணத்தினாலேயோ வந்த உயிர் இல்லை. இந்த உயிரை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு. இந்த உயிர் இருந்தால் தான் உலகமே உங்களை மதிக்கும். அதனால தான் இங்கே சொல்லப்படுது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நீங்களும் சுவாசமுள்ள மனுஷன் தானே? அப்போ கர்த்தராகிய இயேசுவை துதியுங்கள். அவர் ஒருவரே உன்னதத்தின் தேவன், அவரே மாறாத தேவன், அவரை அன்றி இரட்சகர் இல்லை.